இன்னைக்கு கடவுளுடைய அன்பு அது எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு அற்புதமானது அப்படிங்கிறதான் நம்ம உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள விசேஷமாய் அழைக்கப்படுகிறோம். புனிதையினுடைய கடந்த வாழ்வு அந்த இயேசுவினுடைய அன்பை அனுபவிக்க முடியாதவரை பாவத்தில் இருந்துச்சு. அந்த அன்பை அனுபவித்த பிற்பாடு சிலுவை அடியில கூட இயேசுவை விட்டு விலகல, இயேசுவை விட்டு ஓடி போகல. ஆண் சீடர்கள் ஓடி போன போதும் நம் புனிதை அருகிலேயே இருந்தார்கள். ஏன்? அந்த அன்பை அனுபவித்தேன், அந்த அன்புக்காக எதையும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை. 2 குறும்புக்கார சிறுவர்கள் இருந்தாங்க. திங்கக்கிழமை எப்படியாவது அவங்களுக்கு லீவு வேணும்னு நினைச்சாங்க. என்ன பண்ணாங்க? ஒரு 3 ஆட்டுக்குட்டி பிடிச்சாங்க. 3 ஆட்டுக்குட்டி பிடிச்சு ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஆட்டுக்குட்டி மேல நம்பரை போட்டு விட்டாங்க. என்ன? ஃபர்ஸ்ட் ஆட்டு மேல 1, 2வது ஆட்டு மேல 2, 3வது ஆட்டு மேல 4, 3வது ஆட்டு மேல 4ன்னு போட்டுவிட்டு ஸ்கூலுக்குள்ள அதை துரத்தி விட்டானுங்க. திங்கக்கிழமை காலையில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பயங்கர ஃபேமஸான ஸ்கூல். எல்லா மாணவர்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. மாணவர்கள் வருகிற போது ஆயம்மா ஹெச்எம்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்னமோ ஆட்டு புழுக்க நாத்தம் அடிக்குது, என்னன்னு தெரியல, நம்ம ஸ்கூல் எவ்வளோ ஃபேமஸான ஸ்கூலு, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாங்க. சயின்ஸ் லேபில் 1ஆம் நம்பர் ஆட்டுக்குட்டி மாட்டிக்கிச்சு. உடனே ஹெச்எம் டீச்சர்ஸை ஒரு டீமு, என்எஸ்எஸ் ஒரு டீமு, 10வது 12வது படிக்கிற பசங்களை ஒரு டீமு, எத்தனை ஆடு வந்திருக்கு என்னன்னு தெரியல, ஒரே இதாக இருக்குது, போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி தேட சொல்கிறாங்க. பாத்ரூமில் 2வது ஆடு மாட்டுச்சு. அவங்களுடைய ஸ்டாஃப் ரூமில் 4வது ஆடு மாட்டுச்சு. ஹெச்எம் எல்லாம் சீரியஸாக டிஸ்கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை ஆடு வந்துச்சுன்னு தெரியல, 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, இந்த 3 எங்கே போச்சுன்னு தெரியல. இன்னைக்கு பசங்களுக்கு லீவ் விட்டுருவோம். ஏன்னா ஏதாவது கிளாஸ் ரூமில் ஆடு முட்டுச்சு, இல்லை கடிச்சிருச்சு, இல்லை உதச்சிருச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் என்ன செய்வோம்? லீவ் விட்டுருவோம். லீவ் விட்டுட்டு அந்த 3வது ஆடு கிடைக்கிற வரை நம்ம தேடுவோம். சீக்கிரம் அந்த டீம் 3 டீம் பிரிச்சோம் பாருங்க. அந்த 3 டீம் 1வது ஆடு கண்டுபிடிச்சிட்டிங்க, 2வது ஆடு கண்டுபிடிச்சிட்டிங்க, 4வது ஆடு கண்டுபிடிச்சிட்டிங்க. அந்த 3வது ஆடை சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு துரிதப்படுத்தி லீவ் விட்டு அனுப்பிச்சி விட்டாரு. பசங்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வந்தாங்க. காலையிலிருந்து தேடுனாங்க தேடுனாங்க தேடுனாங்க. 3ஆம் நம்பர் ஆடு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? அப்படி ஒரு ஆடே இல்லை. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம் இதுதான். இல்லாததை தேடிக்கொண்டிருக்கிறோம், இருப்பதை அனுபவிக்க மறந்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அதுதான், இல்லாத அந்த 3வது ஆட்டை நம்மளும் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, என்ன ஆச்சு, ஏது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா தேடிக்கிட்டு இருக்கோம். அது இல்லை. நீ தலைகீழா நின்னாலும் குட்டிக்கரணை அடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு வாழ்க்கையில பல சமயங்கள், இன்னைக்கு இரவு படுக்கிறப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்னுடைய தேடல் எதுவாக இருக்கிறது? என்னுடைய தேடலின் மையம் எதுவாக இருக்கிறது? வாசிங்க மத்தேயு 6:33. ரொம்ப அழகா இறைவார்த்தை சொல்லும். நீங்க செய்ய வேண்டியது என்ன? மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும், 2 தான் தேட சொல்றார். என்னென்ன? அவரது ஆட்சியையும், அப்புறம் அவருக்கு ஏற்புடையவற்றையும்
நாடுங்கள். இது ரெண்டையும் தேடுனா என்ன? அடுத்தது என்ன சொல்லுது? அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு இந்த ரெண்ட நான் தேடுறேன்னா இறைவனுடைய விருப்பம் என்ன? இறை அரசுக்கு ஏற்புடைய தயாரிப்பாக என் தயாரிப்பு இருக்கிறதா? இதை விட்டுட்டு இன்னைக்கு உலக பிரகாரமா ஓடிட்டு இருக்கோம். சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போனேன், ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை. அந்த கணவன் மனைவி, நான் குழந்தை மாதா கோயிலில் இருக்கிறப்ப வருவாங்க, எப்பவும் தனியா வரமாட்டாங்க, ஒரு 10 பேர் 12 பேரோட தான் வருவாங்க. வந்து நல்லா பேசுவாங்க, சந்தோஷமா பேசுவாங்க, டொனேஷன் கொடுப்பாங்க. ஃபாதர் சாப்பாட்டுக்கு இதை வச்சுக்கோங்க ஃபாதர், ஃபாதர் இது வந்து ஏழை குழந்தைங்க ஏதாவது வந்தால் படிக்கிறதுக்கு இதை கொடுங்க ஃபாதர், நான் இருந்தேன்னா யோசிப்பேன், நீங்கள் இருந்தாங்க ஃபாதர் நீங்கள் கொடுங்க ஃபாதர், அப்படி நிறைய கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் யாரு என்ன எந்த ஒரு டீட்டெயிலும் சொல்ல மாட்டாங்க. சமீபத்தில் லூர்துபுரத்திற்கு வந்திருந்த போது லூர்துபுரத்துக்கும் வந்தாங்க. லூர்துபுரத்துக்கும் அதே போல் ஒரு குழுவாக வந்தாங்க. ஃபாதர், ஆகஸ்ட் மாதம் நீங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்குற உபவாச கூட நடத்துகிறீங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு மாதம் சாப்பாடு நாங்கள் தான் கொடுப்போம், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, என் மனைவிக்கு இப்போ ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக வேண்டிக்கோங்க. 54 வயசு, கொஞ்சம் பார்வை தடுமாற்றம் இருக்குது. அவங்க ரயில்வேஸில் வேலை செய்கிறாங்க. ரயில்வேஸில் வேலை செய்கிறனால அந்த பார்வை ஏதாச்சுன்னா ப்ரமோஷன் ஆயிடுவாங்க. அதனால் இப்போ 1 மாதமாக வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கா. ஃபாதர் சீக்கிரம் நல்ல ஒரு ரிசல்ட் வரணும், வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இப்போ நான் சொன்னேன், போன வியாழக்கிழமை குழந்தையஸ் கோயிலுக்கு தான் வர்றேனே, உங்கள் பங்கு தான், உங்கள் வீடை வந்து சந்திச்சு நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்க ஃபாதர் கூட்டிகிட்டு போகிறேன். காலைல 8:30 மணிக்கு சொன்னபடி கரெக்டாக வந்தார், கூட்டிகிட்டு போனார். அந்த மனைவி வீட்டில் இருந்தாங்க. பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பித்த போது அந்த கணவர் திடீர்னு அழ ஆரம்பித்தார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நல்ல வசதி, கிட்டத்தட்ட 3 வீடு இருக்குது, அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. மனைவி கவர்மெண்ட் போஸ்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, கணவனும் நல்ல ஒரு வேலை, நல்ல கை நிறைய சம்பளம், வீடு எல்லாம் வாடகையில் இருக்குது, அதுவும் ஒரு பெரிய தொகை வந்து கொண்டு இருக்கிறது. ஏன் அழறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம். நான் கேட்கல, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த கணவர் அழுது கொண்டே சொன்னார், ஃபாதர், எதை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோன்னே தெரியல ஃபாதர். இப்போ கூட பணம் இருக்கு, இன்னொரு இடம் பார்த்துருக்கோம், அந்த வீடு வாங்கலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருக்கோம் ஃபாதர். ஏனே, திருமணமாகி எங்களுக்கு 21 ஆண்டுகள் ஆகிறது, குழந்தை பாக்கியம் இல்லை. சேர்க்கிறதெல்லாம் யாருக்கு கொடுக்க போறோம்? இன்னைக்கு சொத்து, செல்வம், பணம், காசு அப்படின்னா சொந்தக்காரங்க ஓடி வராங்க. ஃபாதர், கஷ்டத்துல இதுவரை யாரும் எங்களுக்கு கூட இருந்ததில்லை, யாரும் எங்களுக்கு நிம்மதியை கொடுத்ததில்லை, எங்க முன்னால ஒண்ணு பேசுறாங்க, பின்னால எங்களை தெரிஞ்சே காயப்படுத்துறாங்க ஃபாதர். உண்மையாலுமே பல சமயங்கள்ல நினைச்சிருக்கிறோம், ஏன் கடவுள் நம்மளை இப்படி சோதிக்கிறார்? இவ்வளோ ஆலயத்துக்கு போறோமே, இத்தனை ஆலயங்களுக்கு நன்கொடைகள் தருகிறோமே, பிறகு ஏன் இந்த ஏமாற்றம்? உண்மையா வாழணுமா? எதை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம்னு ஒண்ணுமே தெரியல ஃபாதர். சம்பாதிக்கிறோம், 3 வேளை நல்லா சாப்பிட்றோம், ஜெபிக்கிறப்ப பயமா இருக்கு. என்ன இதெல்லாம் சேர்த்து 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 கடைசியில் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா, இல்லை என் மனைவிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு ஒன்றுமே புரியல ஃபாதர். ஏதாவது உங்கள் ஜெபத்தில் வைங்க ஃபாதர். நான் சொன்னேன், கடவுள் காரணம் இல்லாமல் எதையும் அனுமதிப்பதில்லை. வாசிங்க, யோவான் 9வது அதிகாரம் 9வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளுடைய செயல்கள் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டு இப்படி நிகழ்ந்திருக்கிறது. வேதாகமத்தில் பார்த்தா ஒரு குருடர்,
அப்போ சீடர்களுக்குள்ள கேட்குறாங்க, இவன் பாவம் செஞ்சு போன ஜென்மத்தில் இவன் அநியாயம் பண்ணியிருக்கான், அக்கிரம் பண்ணியிருக்கான், அதோட தண்டனை தான் இது. இன்னொருத்தர் சொல்லுங்க, அவன் போனதுல நல்ல தங்கமான புள்ள, அவங்க அப்பா இருக்கான் பாரு, அவன் அயோக்கிய, அந்த குடும்ப சாபம் தான் இவனுக்கு வந்துருச்சு. 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு ஏசுட்டு கேட்குறாங்க, இது இவன் செய்த பாவமா இல்லை பெற்றோர் செய்த பாவமா? இன்னைக்கு பல சமயங்கள்ல குடும்பங்கள்ல வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இல்லைங்கிறப்ப நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு காரியம், ஏதேன் குடும்பம் கிணத்தில் போட்ட கல்லு போல இருக்கிறது. ஒரு வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அடுத்து 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 நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே மேலேயே வரமாட்டேங்குதே. என்னதான் செய்யறது? ஒருவேளை நான் பாவம் செய்ததால், ஒருவேளை என் மூதாதையருடைய சாபம் என்ன ஆட்டி படைக்குதா? ஒரு குழப்பத்தோட இருப்போம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, நீங்க செஞ்ச பாவம் அல்ல. இந்த பிரச்சனை உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அப்ப நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா, இது இறைவனுடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், எந்த ஒரு பிரச்சனையும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் நம்ம கடந்து போக மிக எளிமையாக இருக்கும். 2004 புனித பெர்டா மோலா அப்படிங்கிற ஒரு இளம் பெண், 40 வயது, புனித நிலைக்கு திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பரால் உயர்த்தப்பட்டார்கள். எனக்கு ரொம்ப எது பிடிக்கும் அப்படின்னா, இந்த புனிதர்களோட கதை, அருளாளர் புனித நிலைக்கு உயர்த்தப்படுறதுக்கு முன்னால் அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை சரித்திரங்களை தேடி 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 படிப்பேன். படித்து நிறைய பிரசங்கத்தில் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா பல சமயங்கள் இன்றைக்கி நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. குழந்தைங்களுக்கு புனிதர்கள் அப்படின்னா எத்தனை புனிதர் நமக்கு தெரியும்? அந்தோனியாரு, செபஸ்தியாரு, அப்புறம் சூசையப்பரு, மாதா. அப்பா, பங்கு பாதுகாவலிக்கு எவ்வளோ விசுவாசமா இருக்கிறீங்க. மதலை மரியான், அப்புறம் இன்னாசியார், அவரு தான் இன்னாசியார் தான், லயோலா இன்னாசியார், தேவ சகாயம், சவேரியார், ஜான் டி பிரிட்டோ. வெரி குட், பரவாயில்ல, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கீங்க. இவங்க வரலாறு தெரிஞ்சா இன்னும் சந்தோஷம். இவங்க வரலாறு தெரிஞ்சா. இந்த பெர்டா மோலாவோட வாழ்க்கை வரலாறு ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. நல்ல மருத்துவர், இத்தாலியில் பிறந்தாங்க. வெறும் 40 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. 9 குழந்தைகள்ல 7வது குழந்தை இந்த பெர்டா மோலா. 7வது குழந்தை. சின்னதுல இருந்து தெய்வ பயம்னு அப்படி ஒரு நம்பிக்கை, நற்கருணை பிரசன்னம்னா அலாதி இன்பம். மாதாவுக்கு ஜெபமாலை சொல்றது அப்படின்னா அப்படி பிடிக்கும் அவங்களுக்கு, அப்படி பிடிக்கும். திருமணமாச்சு. திருமணமான பிற்பாடு 3 குழந்தைகள் நல்லா பிறந்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. 40 வயது இருக்கும்போது 4வதாக கருவுறுகிறார்கள். 4வது குழந்தைக்கு கருவுறுகிற போது அந்த யூட்ரஸ்ல ஒரு கட்டி. அப்ப மருத்துவர் சொல்றாங்க 3 வாய்ப்புகள். 1, கருவை கலைச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அந்த கட்டியை ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம். 2வது, அந்த கர்ப்பப்பையவே எடுத்துறலாம். 3வது, குழந்தைக்கு சேஃப்டி பண்ணி தாயினுடைய உயிருக்கு ஒரு ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யோசிக்கவே இல்லை அந்த அம்மா. அடுத்த நிமிஷம் சொல்றாங்க, என் குழந்தையின் உயிரை பாதுகாருங்கள், நான் சந்தோஷமா இறக்க தயாரா இருக்கேன். கணவர் சொல்றாரு, என்ன முட்டாள்தனமா இருக்கிற, கர்ப்பப்பை எடுத்துருவோம் போதும், நமக்கு தான் கடவுள் 3 ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரே. அந்த அம்மா சொல்றாங்க, குழந்தைகளின் உயிரை எடுப்பதற்கு நம் யார்? நமக்கு என்ன அதிகாரம்? திருச்சபை அது சாவான பாவம், பெரிய பாவமா சொல்லுதே, அதை செய்ய நான் ஒத்துக்க மாட்டேன். இறந்தா பரவாயில்ல, ஆனால் என் குழந்தை சேஃபாக பிறந்துச்சுன்னா போதும்.
உயிரோடு வாழ்ந்த போது நல்ல மதிப்பீடோடு வாழ்ந்த ஒரு பெண்மணி ஏழைகளுக்கு, குழந்தைகளுக்கு பீடியாட்ரிஷியன், அவங்க குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவர், ஏழைகளுக்கு எந்த ஒரு தொகையும் பெறாம மகிழ்ச்சியோடு உதவி செய்வாங்க. கடைசி வரை அவங்க செய்த காரியங்கள் அதுதான். மகிழ்ச்சியோடு ஏழைகளுக்கு என்னால் முடிந்த உதவியை எப்போதும் நான் செய்து கொண்டிருப்பேன். வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு, துன்பங்களுக்கு மத்தியில சோர்ந்து உடைஞ்சு குழப்பத்தோட போறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த குழந்தை, 4வது குழந்தை சுகப்பிரசவமா பிறக்குது. அடுத்த 15வது நாள்ல சீப்பிடிச்சு அந்த பெண்மணி மரித்து போகிறார்கள். இன்றைக்கு தாய் திருச்சபை குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு ஒரு பாதுகாவலியாக, கர்ப்பகாலத்தில் பாடுகள் உபாதைகள் அனுபவிக்கிறவர்களுக்கு பாதுகாவலியாக 2004வது ஆண்டு இந்த இளம் பெண்ணை புனித நிலைக்கு உயர்த்தியது. பெர்டா மொல்லா அப்படிங்கிற அந்த இளம் பெண் இத்தாலியில. நீங்க யோசிச்சு பார்க்குறப்ப அந்த குழந்தை இன்னைக்கு கிட்டத்தட்ட 45 வயசு. தாய் விட்டு சென்ற பணிகளை குழந்தை மருத்துவராக மாறி மிக சிறப்பான ஒரு பணியை அந்த குழந்தை சொல்லி கொண்டிருக்கிறதே. அந்த குழந்தை பார்க்குறப்ப, மற்றவங்ககிட்ட எல்லாம் கேட்குறப்ப அந்த குழந்தை சொல்லும், எங்க அம்மாவோட அன்பு தான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். ஒருவேளை சுயநலமாக அவர்கள் முடிவெடுத்திருந்தால், இந்த குழந்தை போனா போய் தொலையுது, பார்த்துக்கலாம், கர்ப்பப்பை எடுத்துடலாம், நம்ம இருக்கிறவரை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சுயநலமாக அவர்கள் முடிவெடுக்கவில்லை. கிறிஸ்துவின் அன்பை பிரசன்னப்படுத்தினார்கள். வாசிங்க யோவான் 15:13. யோவான் 15:13. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. யாரிடமும் இல்லை. ஒருவேளை நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா தான் புல்ல, தான் ரத்தம், அதுக்காக நம்ம தியாகம் செஞ்சாங்க. என்னன்னாலும் தன்னோட வாரிசு அப்படிங்கிற ஒரு அக்கறையில், அன்பின் மேல அந்த அம்மா உயிரை கொடுத்தாங்க. நமக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கும் இவருக்கும் என்ன ஒட்டு உறவு? கடவுள் அப்படிங்கிற நிலையை விட்டுட்டு ஏன் வந்தார்? பிலிப்பியர் 2:6 வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கும். அன்பின் உச்சம். பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் 6 முதல். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு விளங்கிய இணையாக வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் என்ன பண்ணாரு? இன்னைக்கு நம்மளை யோசிச்சு பார்ப்போம். நம்ம கிட்ட இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றோம். இன்னைக்கு வெளியில நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம், எப்படி நம்ம வாழ்றோம்? நம்ம கிட்ட இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி காட்டுறோம். அவர் உண்மையில் கடவுள், 2வது சுதனாகிய சர்வேஸ்வரன். ஆனா அந்த நிலையை அவர் பிடிச்சுக்கிட்டு, நான் ஏன் போகணும்? இந்த மக்கள் எனக்கு என்ன கீழ்ப்படிய போறாங்களா? இந்த மக்கள் என் அன்பை உணர்ந்துக்க போறாங்களா? இந்த மக்கள் என் பாசத்தை புரிஞ்சுக்க போறாங்களா? இல்லையே. ஊதாரி பிள்ளையே என்னை எட்டி உதச்சிட்டு போகத்தான் போறாங்க. பிறகு நான் ஏன் கடவுள்ங்கிற நிலையை விட்டுட்டு என்ன வெறுமையாக்கி நான் கீழ் இறங்க வேண்டும்? இன்னும் வசனம் அழகா இருக்கும் பாருங்க. தொடர்ந்து என்ன வடிவேற்றாரு? வெறுமையாக்கி அடிமை வடிவெடுத்து மனிதருக்கு ஒப்பானா. He became one like us. நம்மளை போல. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், அவருக்கு என்ன, அவர் வேற ஏதோ அண்டசராசரத்தில் இருக்காரு, ஜாலியா இருக்காரு. இங்க வந்து மனுஷனா பிறந்தாதான் தெரியும் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ குழப்பம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ ஏமாற்றம், எவ்வளோ சோர்வுகள், எவ்வளவு தளர்வுகள், எவ்வளவு உடைபடக்கூடிய சூழ்நிலைகள் அடுக்கிட்டே போகலாம். ஆனால் அவரு கடவுளுக்குரிய நிலையை வேண்டியதொன்றாக, பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தம்மையை வெறுமையாக்கி அடிமை நிலை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். தொடர்ந்து மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவு, ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, அதாவது சமூகத்துல வாழ தகுதியற்றவர்களுக்கு தான் அந்த இதை கொடுப்பாங்க. அந்த சாவை அவர் ஏற்றார்.
ஒரே வார்த்தை, just because he loves us. ஏன் அப்படி இறந்தாரு? நமக்காக, நம்ம மேல இருக்கிற அன்பை காட்டுறதுக்காக, நம்ம மேல இருக்க அக்கறையை காட்டுறதுக்காக அவர் இறந்திருக்கிறார். அதனால தான் கோயிலுக்குள்ள நீங்க நுழையிறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுல எதுபடும்? சிலுவை. அந்த சிலுவை தான் நம்ம கண்ணில் படும். ஏன்? அந்த சிலுவையில் ஒவ்வொரு நாளும் 2 கையை நீட்டிட்டு இருக்கார். உள்ள நுழையிறப்ப நீங்க கேட்கணும், இனிமேல் என்ன எவ்வளோப்பா அன்பு செய்றீங்க, என்ன எவ்வளோப்பா அன்பு செய்றீங்க சொல்லுவார். சிலுவையில் 2 கையை நீட்டி, இவ்வளோ அன்பு செய்கிறமா உன்னை, நீ தான் எனக்கு உசுறு, நீ தான் எனக்கு எல்லாம். இறைவன் சொல்லுவார். அந்த அன்பை உணர்கிற நாட்கள் இந்த திருவிழா நாட்கள். ஏன்னா பல சமயங்கள் நம்ம பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கோம். பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மால நின்று நிதானிச்சு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குவோம், நாம் அவரை அன்பு செய்யும் முன்பே அவர் நம்மை அன்பு செய்தார். உண்மையா இல்லையா? நாம் அவர் அன்பு செய்யும் முன்னே அவர் நம்மை, நாம் அவரை தேடுவதற்கு முன்பே அவர் நம்மை தேடி வந்தார். அதான் லவ், அதான் கடவுளுடைய அன்பு. ஜான் கோல்மேன் அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலிய புத்தக எழுத்தாளர், பிளட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் ஒரு குட்டி கதை ஒன்று படித்தேன், ரொம்ப இதாக இருந்துச்சு. உண்மையாக மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு அதில் காட்டுச்சு. அது படிச்சோன்னே உண்மையாக கோபமாக வந்துச்சு. இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 2007 எழுதப்பட்டது. இன்னைக்கு கொரோனா அப்படின்னா என்னன்னு நமக்கெல்லாம் புரியும். அந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாலேயே 2007 அவர் புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் அந்த கதை இப்படி ஆரம்பிக்குது. அந்த ஊர்ல ஒரு வினோதமான ஒரு நோய். நோய்க்கு பேர் என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா நாளைக்கு 10 பேர் ஆகும், நாளான்னைக்கு 100 பேர் ஆகும், அதுக்கு அடுத்த நாள் 1000 பேர் ஆகும், அதுக்கு அடுத்த நாள் 10,000, அதுக்கு அடுத்த நாள் 1,00,000. மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்தது. டாக்டர்ஸ் தடுமாறுறாங்க, இது என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சாதானே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது, இது எப்படி சமாளிக்கிறதுன்னு அந்த ஒரு அனுபவத்தை அவர் முன்னாலேயே கொடுக்கிறார் ஜான் கோல்மேன். அப்ப ஒரு பெரிய டாக்டர் கண்டுபிடிக்கிறார், ஒரு குறிப்பிட்ட வகை ரத்தம் கிடைச்சதுன்னா அந்த இரத்தத்தை யாருக்கெல்லாம் செலுத்துறோமோ அவர்கள் எல்லாம் அந்த நோயிலிருந்து சுகம் பெறுவார்கள். ஒரு குட்டி பையன் 7 வயசு, அவங்க அப்பா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்து அழுகிறார். ஐயோ, என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. அவன் அப்படியே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறான் அப்படின்னு அழுகிறார். அந்த டாக்டர் செக் பண்றப்ப அவனுக்கு அந்த குறிப்பிட்ட வகை ரத்தம் இருக்கிறது. அப்ப அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசுறாங்க. ஊருக்குள்ள 1 10 ஆச்சு, 10 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு, 1000 லட்சம் ஆச்சு, இன்னைக்கு லட்சம் போயிட்டு இருக்குது. இந்த குறிப்பிட்ட வகை ரத்தத்தை சேர்த்துனோம்னா திரும்ப அவர்கள் மாறுவதற்கு, சுகமடைவதற்கு, குணமடைவதற்கு வாய்ப்பா இருக்கு. ஆனா இந்த பையனுடைய ரத்தம் முழுவதும் நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். மேபி அந்த சின்ன பையன் இறந்து போனாலும் இறந்து போயிடுவான், சொல்ல முடியாது அப்படின்னு மருத்துவர் சொல்லுகிற போது அந்த அப்பா யோசிச்சு பார்க்கிறார். சரி, என் பையன் ஒரு பையன், நான் ரொம்ப நேசிச்ச பையன். ஆனா லட்சக்கணக்கான மக்கள் இவனுடைய ரத்தம் கொடுத்தால் புது வாழ்வு பெறுவார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இவனுடைய ரத்தம் கொடுத்தோன்னா சுகமடைவாங்க அப்படின்னா தாராளமா கொடுக்குறேன். அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. அந்த அப்பா கொடுக்குறார், ரத்தத்தை எடுத்துக்கோங்க. ரத்தம் எடுக்கிறாங்க. ரத்தம் எடுத்து இந்த நோயாளிகள் ஒவ்வொருவர் மீதும் அந்த ரத்தத்தை செலுத்துகிறார்கள். டக்கு 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 டக்குன்னு அந்த குணம் கிடைக்குது. மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அவங்கெல்லாம் இந்த அப்பாவை தலையில வச்சு கொண்டாடுறாங்க. கவர்மெண்ட் சொல்லுது, அந்த பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனுக்கு
நாட்டோட மையத்துல ஒரு பெரிய சிலை வைக்கணும். அவங்க சொன்னது போலவே அந்த பையன் பரிதாபமாக இறந்து போகிறான். அந்த ரப்பா உடைஞ்சு போறார். பரவாயில்ல, இருந்தாலும் என் பையனோட ரத்தத்துல இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் புது வாழ்வு பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, கம்ப்ளீட் அந்த நோய் கியூர் ஆயிடுச்சு. அந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா 30வது நாள் கிராண்டா அது அந்த நாட்டினோட ஒரு விழா போல கொண்டாடணும். மையத்தில் அந்த பையனோட ஒரு சிலை, அந்த சிலைக்கு கீழே பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிளட் வி லிவ், அவனுடைய இரத்தத்தால் இன்றைக்கு நாம் உயிர் வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு வசனம் போட்டு அந்த சிலையை திறக்கிறதுக்கு அவங்க அப்பா கூப்பிடுறாங்க. அந்த மக்கள் எல்லாம் அப்படி நன்றியோட லட்சக்கணக்கில் கூடியிருக்காங்க. அந்த அப்பாவை பார்த்த உடனே அவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிடுறாங்க. சார், நீங்க மட்டும் அந்த தியாகம் செய்ய தயாரா இல்லைன்னா எங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோம் சார், நாங்க மண்ணுக்குள்ள போயிருப்போம், இன்னைக்கு புல்லு முளைச்சிருக்கோம் சார் அப்படின்னு எல்லாரும் அழுகிறாங்க. அதப்பா பரவாயில்ல 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 அப்படின்னு வருத்தத்தை இது பண்ணிக்கிறார். அந்த சிலையை திறக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப கீழே பார்க்கிறார், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அந்த லட்சக்கணக்கு மக்கள் ஒரு சிலர் மட்டுமே நன்றியோடு அந்த சிறுவனோட சிலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, செல்ல நோண்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அப்படி வேண்டா வெறுப்பா உட்கார்ந்துருக்காங்க. இவங்களுக்கு வேற வேலை இல்லை, வெயில்ல கொண்டாந்து நம்மளை உட்கார வச்சுட்டாங்க. அந்த பையன் இல்லைன்னா என்ன நம்ம தான் இருப்போம், கொடுத்தான் இருந்தான் செத்துட்டான், ரத்தத்தை கொடுத்தோம், இன்னைக்கு நம்ம இருக்கோம், இதுக்கு போய் அவனை தலையில் வச்சு கொண்டாடணுமா அப்படின்னு ஒரு சிலர். இன்னும் ஒரு சிலர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையனோட தியாகத்தை, அந்த பையனுடைய இதை அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேர்லெஸ்ஸாக அதை பற்றி கவனமே பார்க்கல, அவங்க பாட்டுக்கு ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு சிலர் எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த அப்பாவுக்கு பயங்கர டென்ஷன். எவ்வளோ ஒரு தியாகத்தை நான் செஞ்சுருக்கேன், சின்ன பையன் அந்த தியாகத்தை உணர்ந்துக்காம செல்ல நோண்டிட்டு இருக்கிறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு கவனிக்கல, இப்படி இருக்காங்களே அப்படின்னு அந்த அப்பா கோபத்தில் மைக்க பிடிச்சி கத்துறார். நீங்கள்லாம் நன்றி உள்ளவங்களா? என் பையன் எவ்வளோதான் ரத்தத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றிருக்கான், நீங்கள் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு. கீழே இருக்கவங்க சொன்னாங்க, அதுக்குன்னு என்ன செய்யறது, உங்கள் பையன் நினச்சிக்கிட்டே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? கொடுத்தான், செத்துட்டான், முடிஞ்சுது, ஓகே தேங்க்யூ, இனி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்க்குறோம் அப்படின்னு வாழ்ந்ததாக அந்த கதையை நிறைவு செய்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பார்க்குறப்ப இந்த சிலுவையை பார்க்கிற போதெல்லாம் கடவுள் நமக்கு அன்பை வெளிப்படுத்துகிறார், எவ்வளோ அன்பு செய்கிறார் அப்படிங்கிறத காட்டுறாரு. அந்த சிலுவை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதற்கான அடையாளம், நம்பிக்கையோடு இருப்பதற்கான அடையாளம். அந்த சிலுவையில் அவர் மரிக்கல அப்படின்னா நீங்களும் நானும் இன்றைக்கு விடுதலையின் மக்களாக, சமாதானத்தின் மக்களாக, அபிஷேகத்தின் மக்களாக இருக்க முடியாது. அந்த சின்ன பையனோட சிலுவையை ஒரு சிலர் மட்டுமே பார்த்தாங்க, சிலையை ஒரு சிலர் மட்டுமே பார்த்தாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, தே பிகம் நார்மல், உட்காந்து செல்ஃபோனை நோண்டிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் கேர்லெஸ்ஸாக செல்ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் என்னமோ நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு உலகம் இப்படித்தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த கடவுளுடைய அன்பை நம்ம அனுபவிப்பதில்லை, அந்த கடவுளுடைய பாசத்தை நம்ம அனுபவிப்பதில்லை. we take things for granted. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க we take things for granted. இதில் என்ன இருக்கு, செய்ய வேண்டியது செஞ்சாரு, ஓகே நல்லது, அதுக்குன்னு என்ன செய்யறது அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக கேட்குறோம். நம் புனிதனுடைய வாழ்க்கை ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. எப்போது மனமாற்றம் பெற்றாலோ ஆண்டவரை அவர் விட்டு விலகவே இல்லை. ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டாங்க. சிலுவை அடியில் சீதர்கள் சிதறிய போதும் கூட அவங்க சிதறலை. கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிற்பாடு 3வது நாள் அந்த கடமையை நிறைவேற்ற பரிமள தைலத்தோடு தாகத்தோடு அதிகாலையில் ஓடுகிறார்கள். ஏன்? அன்பு. அந்த அன்பு, அந்த பாசம். அந்த கல்லறைக்காரன்ட்ட கண்ணாவை குளிச்சுக்கிட்டு கேட்குறாங்க, ஒருவேளை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் தூக்கிட்டு போவேன். சாதாரணமாகவே நம்ம ரொம்ப வெயிட்டாக இருப்போம், இறந்தோம்னா அதான் சொல்லுவாங்க போனால் வெயிட் அப்படிம்பாங்க.
ஒரு சாதாரண பலகீனமான மரிய மகதலேனால் எப்படி இயேசு ஒரு ஆணை சுமக்க முடியும்? ஆனால் அந்த அன்பினுடைய உச்சம், நான் தூக்கிட்டு போறேன், நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் தூக்கிட்டு போறேன். இப்ப இயேசு சொல்றார், ஒரே வார்த்தை தான் சொல்றார், டக்குன்னு இவரு ராபோனி அப்படிங்கிறார். அதுதான் அன்பு. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். இந்த ஒரு குட்டி கதை, அந்த பையனோட தியாகம் மற்றவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு காரியம். அந்த அப்பா ஒரு வேளை தியாகம் செய்ய தயாராக இல்லைன்னா, நான் தியாகம் செஞ்சேன்னா இவங்கெல்லாம் என் பையனுக்கு என்ன செய்ய போகிறாங்க, இவங்கெல்லாம் என் பையனுக்கு என்ன பண்ண போகிறாங்க, இவங்களுக்காக என் பையன் ஏன் உயிர் இழுக்கணும், இவங்களுக்காக என் பையன் ஏன் ரத்தம் சிந்தணும், இவங்களுக்காக ஏன் என் பையன் சாகணும் அப்படின்னு கேள்வி எழுப்பி இருந்தால் சுயநலமாக போயிருக்கும். அந்த அப்பா பொதுநலத்தோட யோசிச்சாரு. நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக சந்தோஷமா தன் நேசிச்ச ஒரே பையனை கொடுத்தார். கடவுள் அப்படிதான். அந்த அன்பின் அச்சத்தை உணர்வோம், அன்பின் உச்சத்தை அனுபவிப்போம். இறை பிரசன்னம் நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும். விழுந்தால் படியிட்டு மாண்பியர் கீதம் பாடுவோம்.